Good morning, sisters. Good morning, sir. நான் பார்த்து சப்ஜெக்ட் கம்யூனிட்டி ஹெல்த் நர்சிங் அதில் வந்து பர்சனல் ஹைஜீன் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். இப்போது நேற்று ரெஸ்ட் அண்ட் ஸ்லீப் மற்றெல்லாம் பற்றி பார்த்தோம். இன்றைக்கி எக்ஸசைஸில் ஆரம்பிக்கலாம். ஒரு மிஷின், அதாவது ஒரு பொருள் யூஸ் பண்ணாமல் இருந்தால் துருப்பிடிச்சி போய்டும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம மசில்ஸையும் அடிக்கடி யூஸ் பண்ணோம், அப்போ தான் அது ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கும், இல்லை வேஸ்ட் ஆகிடும் சொல்கிறாங்க. நம்ம சொல்லலாம், நாங்கள் தினமும் உழைக்கணும் சார், ஏதோ வேலை செஞ்சுட்டே இருக்கோமே அப்படின்னு வேஸ்ட் ஆகும்போது சொல்லலாம். நம்ம யூஸ் பண்ணுறது ஒரு குறிப்பிட்ட சில மசில்ஸ் தான். எல்லா மசில்ஸ் இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணுறது ஒரு குறிப்பிட்ட மசில் தான் யூஸ் பண்ணுறோம், மற்ற மசில்லாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டேங்கிறோம் தான். இங்கே ஒரு சொல்லியிருக்காங்க, இங்கே பிரெயின் மட்டும் யூஸ் பண்ணிட்டு உடம்புக்கு வேலை தராது. அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனியில் இருக்காங்க இல்லையா, உட்காந்துட்டே இருப்பாங்க, பண்ணுறதுல அந்த விரல் மட்டும் தான் வேலை செய்யும், ஆனால் வேலை ஃபுல்லாக பிரெயின் பண்ணுவாங்க. அவங்களுக்கு உடம்புல பிரச்சனை வரும். அதே சமயம் உடம்பு வேலை பண்ணுவாங்க, ஆனால் மூளைக்கு வேலை தர மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்களே, அவங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்ல முடியல, பட் அவங்களுக்கும் இதுன்னா சார் சிஸ்டர் உங்களுக்கு வயசு வச்சு ஞாபகம் இருக்கா, வயசு வருஷா அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி மைண்டு சரியாக போகுது, மைண்டு மட்டும் யூஸ் பண்ணால் பாடி கெட்டு போயிடும், பாடி மட்டும் யூஸ் பண்ணால் மைண்ட் டிஸ்டர்ப் ஆகும். அது வயசு சொல்லியிருக்காங்க. நம்ம எக்ஸசைஸ் எதுக்கு பண்ணுறோன்னா இந்த மசில்ஸ் எல்லாம் கொஞ்சம் டெவலப் பண்ணுறதுக்கு. ஏன்னா சில விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹோல் பாடியை டெவலப் பண்ணுறதுக்கும், அதே சமயம் பேட் போஸ்டர்ஸ், அதாவது நம்ம உடம்பு பொசிஷன் வந்து ஒரு டைப்பாக மாறும் சொல்லியிருக்காங்க. போஸ்டர் பற்றி தனியாக ஒரு சாப்டர் இருக்குது, அது பார்க்கலாம். இப்போதைக்கு போஸ்டர் சரி பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸசைஸ்னால என்னெல்லாம் வருதுன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு மசில்ஸை டோன் அப் பண்ணுறது. இந்த தோல்தோன் இருக்குல்ல மசில்ஸ்லாம், அதில் கொஞ்சம் டோன் அப் பண்ணால் கொஞ்சம் என்ன இது டென்ஷனாக இருக்கிற மாதிரி இருக்கும், அது இப்படி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கும், அதான் டோன் பண்ணுறது. ரெண்டாவது பிளட் சர்க்குலேஷன். நம்ம எக்ஸசைஸ் பண்ணாலே பிளட் சர்க்குலேஷன் அதிகமாக தான் வரும். மூணாவது ஸ்ட்ரென்த் ஆஃப் ஹார்ட். நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது ஹார்ட் பீட் ரொம்ப அதிகமாக இருக்கும், 120, 130, 180 கூட போகும். அதனால் மசில்ஸ்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபோர்த்து வென்டிலேட் த லங்ஸ். வென்டிலேஷன்னா காற்றோட்டமாக இருக்குது, லங்ஸுக்கு காற்றோட்டம்னா நல்லா மூச்சு வந்து வாட்டமாக இருக்கிறதுக்கு. அடுத்து ஸ்டிமுலேட் அப்பிடைட். ஓகே, நல்லா எக்ஸசைஸ் பண்ணால் பசிக்க ஆரம்பிக்கும். அப்பிடைட்னா பசிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஆறாவது ப்ரமோட் எக்ஸ்கிரியேஷன், அதாவது உடம்புக்கு கழிவுலாம் வெளியேறது. கிட்டத்தட்ட ஸ்வெட்லாம் வருது எக்ஸசைஸ் பண்ணும்போது, அதில் எக்ஸ்கிரியேஷனில் வரும், அதில் சொல்லியிருக்காங்க. அப்புறம் உடம்புக்கு குளுக்கோஸ், நம்மளுடைய மெயின் ஃபியூல் தான் குளுக்கோஸ், அது வந்து சீக்கிரம் பர்ன் பண்ணுறதுக்கு எக்ஸசைஸ் தேவைப்படும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் மஸ்குலர் அண்ட் மென்டல் கோஆர்டினேஷன் சொல்கிறாங்க. அதாவது நம்ம சார் கிளாஸ் நடத்தும் சொல்லியிருப்பாங்க, நம்ம பிரெயின் சொல்கிறதோ மசில் வந்து ஆக்டிவேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த கோஆர்டினேஷன் தான் சொல்கிறாங்க. நம்ம மசில் என்ன சொல்கிறாங்க, பிரெயின் சொல்கிறதோ அது மசில் ஆக்டிவேட் பண்ணணும், அதாவது மசில் இதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும்னு சொல்லுவாங்க. அது வந்து சில எக்ஸசைஸ்லாம் அதுக்கும் தனியாக இருக்குது. அந்த எக்ஸசைஸ் வந்து நம்ம கோஆர்டினேஷன் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நல்லா ரிலாக்ஸாக இருக்கும் எக்ஸசைஸ் பண்ணால். லாஸ்ட்டாக வந்து எமோஷன் டென்ஷனாக இருந்தால் சில பேர் வந்து பாக்ஸிங் பண்ணுவாங்க. அந்த புது பாக்ஸ் இருக்குது, அந்த மூட்டையில் வச்சு குத்திட்டு இருப்பாங்களே, அதுவும் டைப் எக்ஸசைஸ் தான். கொஞ்சம் எமோஷனலாக வின் பண்ணுறது மாதிரி சொல்லுவாங்க அது. அண்ட் அஃப்கோர்ஸ் லாஸ்ட்டாக வந்து உடம்பு குண்டாக இருக்கவங்க நிறைய குறைக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கே ஒரு டேப்லெட் கொடுத்துருக்காங்க. இந்த டேபிள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. எக்ஸசைஸை 2 விதமாக கொடுத்துருக்காங்க, பேசிவ் ஆக்டிவ்னு சொல்லியிருக்காங்க. பேசிவ்னா ஒன்றும் செய்யாமல் இருக்குது, செயலற்ற தன்மை சொல்லி தான் பேசிவ் சொல்லுவாங்க. ஆக்டிவ்னா செயல்படுறதுன்னு சொல்கிறது. எக்ஸசைஸ் எப்படி செயல்படாமல் ஒரு வேலை பண்ண முடியும்னா எக்ஸாம் கொடுத்துருக்காங்க, மசாஜ். நம்ம சும்மா தான் இருப்போம், அவங்க பண்ணுவாங்க. எக்ஸசைஸோட வேலை என்ன, மசில்ஸை வந்து வேலை செய்ய வைக்கிறது. நம்ம பண்ணலனாலும் மற்றவங்க பண்ணுறதுனால பேசிவ் எக்ஸசைஸில் அது வரும். ஆக்டிவில் வந்து சில இப்படி கொடுத்துருக்க பார்த்தா நம்ம இதெல்லாம் என்டினஸில் வர மாதிரி தெரியும், யோகா அப்ளிகேஷன்லாம் என்டினஸில் வர மாதிரி தெரியும். பட் எக்ஸசைஸ்லேயே 6மே வந்துடும். என்னென்ன எக்ஸசைஸ் சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு ஸ்ட்ரென்த் எக்ஸசைஸ், உடம்புக்கு பலம், இந்த வெயிட் தூக்குறாங்க பார்த்தியா, அதெல்லாம் ஸ்ட்ரென்த்துக்கு பண்ணுறது. ரெண்டாவது ஸ்பீட், ரன்னிங்க்கு. மூணாவது டெக்ஸ்டிலிட்டினா திறமையாக ஒரு விஷயம் இருக்குது. சில பேர் வந்து 2 கையிலையும் எழுதுவாங்க, அவங்க பேர் ஆம்பிடெக்ஸ்டர் சொல்லுவாங்க. திறமைன்ற வார்த்தைக்கு தான் சொல்கிறாங்க. என்ன திறமைனா பாக்ஸிங், ஷூட்டிங், இதெல்லாம் வந்து திறமையை வளர்த்துக்கிட்டு எக்ஸசைஸ். 4வது என்டியூரன்ஸ்னால் சகிப்புத்தன்மை சொல்லலாம். இப்போ உங்களால் 1 கிலோமீட்டர் தான் ஓட முடியுது, ரன்னிங் ஓடுதுன்னா அடுத்த வாட்டி 1 கிலோமீட்டர் ஒரு 100 எக்ஸ்ட்ரா மீட்டர், அடுத்த ஒரு 200 மீட்டர்ஸ். உங்கள் என்டியூரன்ஸை ஏற்றிருந்தால் உங்கள் சகிப்புத்தன்மை அது இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. 5வது யோகா தெரிஞ்சது. ரெக்ரியேஷனல் பற்றி அங்கே ஒரு பாயிண்ட்டே இருக்குது, அதை சொல்கிறேன். ரெக்ரியேஷனல் வாக்கிங், ஸ்விம்மிங் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ என்னென்னா எக்ஸசைஸ் வந்து எல்லா வயசுக்கும் ஒரே பண்ண முடியாது. அதை இங்கே சொல்லியிருக்கிறதுனா வயசை பொறுத்தும் அவங்களோட ஃபிசிக் கண்டிஷன் பொறுத்தும் சொல்லியிருக்காங்க. ஒரு சின்ன வயசாக இருந்தால் ஒரு 30 வயசு கம்மியாக இருந்தால் நல்லா விகரஸ் எக்ஸசைஸ் பண்ணலாம், நல்ல கார்டியோ எக்ஸசைஸ்லாம் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் வயசாகிடுச்சுன்னா ஹார்ட் ப்ராப்ளம் நிறைய வரும், அதனால் கொஞ்சம் குறைச்சிக்கணும். மோஸ்ட்லி வந்து வாக்கிங் போகிறது பெட்டர். அதாவது காலையில் வந்து 1 hour வாக்கிங், நல்லா அதுக்கு எக்யூப்மெண்ட்லாம் தேவையில்லை, சும்மா நடக்க தானே போகிறோம், அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறதுலாம் பெட்டர் சொல்லியிருக்காங்க. என்ன எக்ஸசைஸாக இருந்தாலும் அது வந்து நம்மளுக்கு உடம்பு சரியில்லைனா பண்ணக்கூடாது. உண்மையாக தான் விஷயம். நமக்கு உடம்பு நல்லா இருந்தால் மட்டும் எக்ஸசைஸ் பண்ணணும். உடம்பு எதாவது ப்ராப்ளம் தெரிஞ்சுன்னா என்னைக்கு எக்ஸசைஸ் பண்ணாமல் இருந்துடலாம். முக்கியமாக எக்ஸசைஸ் பண்ணால் வந்து சோர்வு வரக்கூடாது உடம்புக்கு. நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. நம்ம உடம்புக்கு ஒரு லிமிட் இருக்குது, அந்த லிமிட்குள்ளே பண்ணணும். அதுதான் முக்கியமாக சொல்லியிருக்க விஷயம். யோகா பற்றி தனியாக கொடுத்துருக்காங்க. யோகாவில் 3 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆசனா பண்ணிங்கன்னா கை காலை உயர்த்தி உடம்பு அசைச்சு பண்ணுவாங்களே, அந்த ஆசனங்கள் தான். 2வது பிராணாயாமம்னா மூச்சு பயிற்சி,
அந்த நம்மளாம் சாதாரண இப்படி என்ன சொல்லுவோம்னா நம்ம ட்ரெயின் பண்ணிட்டோம், நம்மளுக்கு பழகம் ஆயிடுச்சு, அப்படி நம்மளே மூச்சிடும், அதுக்கு வந்து நம்ம கவனிக்கிறது இல்லை. ஆனால் பிராணாயாமாவில் வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. எப்படின்னா ஃபாஸ்ட்டாக ப்ரீத் பண்ணணும், உள்ளே ப்ரீத் பண்ணணும், ஃபாஸ்ட்டாக இருக்கணும், ஹோல்டு பண்ணணும், ஒரு 2 செகண்ட் ஹோல்ட் பண்ணிட்டு வெளியே விடும்போது ஸ்லோவாக விடணும். இதுதான் இந்த பிராணாயாம எக்ஸசைஸில் வரும். 3வது கிரியான்னு சொல்லுவாங்க. கிரியாம்னா அது சில யோக முத்திரைலாம் போட்டு உடம்புக்கு சர்க்குலேஷன் சரி பண்ணுறோம், உடம்புக்கு அழுக்குகளை வெளியே எடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. அதுதான் 3. எக்ஸசைஸுக்கு மட்டும் அதே தான், மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு மசில்ஸை டோன் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ரிக்ரியேஷன் கொடுத்துருக்காங்க. ரிக்ரியேஷன்னா பொழுதுபோக்கு. நம்ம ரெஸ்ட் அண்ட் ஸ்லீப் ஏற்கனவே பார்த்துட்டோம், அது வந்து தூங்குது ரெஸ்ட்னு சொல்லிட்டோம். ரிக்ரியேஷன்னா நம்மளுக்கே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக தான் கொடுத்துருக்குது. மென்டல் டென்ஷன், ஃபேட்டிங் அதெல்லாம் வந்து சரி பண்ணுறதுக்கு சொல்லியிருக்காங்க. இதுவும் ஆக்டிவ் பேசிவ். இங்கே ஆக்டிவ் பேசிவ் சொன்ன மாதிரி இதுக்கும் ஆக்டிவ் பேசிவ் இருக்குது. ஆக்டிவ்னா இந்த எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணுறோம், அது ஒரு ரெக்ரியேஷன் சொல்லியிருக்காங்க. பேசிவ்னா பாட்டு கேட்குறது, புக்கு படிக்குது, சில பேர் இந்த கேம் விளையாடுவாங்க, செஸ் அந்த மாதிரி கேம், அது கூட பேசிவில் வந்துன்னு சொல்கிறாங்க. அதுக்காக ரெக்ரியேஷன்ட்ட திறந்துருக்காங்க சில சிட்டிஸில். இப்போ ஏன்னா மக்களுக்கு வந்து ரிலாக்ஸ் பண்ணுறது. நீங்கள் உங்களுக்கு சிம்பிள் ரெக்ரியேஷன்னா என்னென்னா சினிமா தேட்டருக்கு போகிறது, இல்லை பீச்சுக்கு போகிறது, இதெல்லாம் ரெக்ரியேஷனில் வந்துடும். இப்போ போஸ்டர் பற்றி சொல்லியிருக்காங்க. போஸ்டர்னால் பொசிஷன் ஆஃப் பேரிங் அவர் பாடி, நம்ம எப்படி நம்ம உடம்பை மெயின்டைன் பண்ணுறோம், அதாவது ஷேப் எப்படி மெயின்டைன் பண்ணுறது. இப்போ நீங்கள் யாராவது நடந்து வந்து பார்த்தா உடம்பு அவங்க நடந்து வந்து பிரிஸ்கானது பார்த்தாலே ஓகே இவங்க நல்லா ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஆனால் சில பேர் வந்து நடக்கும்போது அப்படியே தோல் இப்படி சாஞ்சிருக்கும், அப்படியே உடம்பே வந்து கூனி குறுங்கிற மாதிரி நடப்பாங்க சில பேர். அப்பயே தெரிஞ்சிடும் இவங்க ரொம்ப லேசியாக இருக்காங்கன்னு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி அதான் நம்ம உட்காரும்போதோ நிற்கும்போதோ வந்து நம்ம உடம்பு ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். சில பேர் வந்து கூன் போட்டு உட்காருவாங்க, நடக்கும்போது சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் வந்து பேட் போஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. இதனால் என்னென்ன பிரச்சனை வரும் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து கீ ஃபோர்ஸஸ், ஹம்பேக்னா கூன் விழுறது, ஹம்பேக்னா கூன் விழுறது. 2வது ஹாலோ பேக்னா இப்போ நிற்கும்போது இந்த ஃப்ரண்ட் வயிறு மட்டும் முன்னாடி தள்ளுவாங்க, பின்னாடி வந்து இந்த போன் ஷேப் இருக்கு இல்லையா, அது அப்படியே கேர்வ் ஆகும். இந்த வயிற்று பக்கத்தில் பின்னாடி இருக்கு லம்பார் போன் வந்து அப்படியே கேர்வ் ஆகும், அது பேர் லம்பார் ஹாலோ பேக்னு சொல்லுவாங்க. 3வது லேட்டரல் கர்வேச்சர். லேட்டரல் கர்வேச்சர்னால் நீங்கள் எங்கேயாவது சோஃபாவில் உட்காரும்போது இப்படி சாஞ்சி உட்காந்து பார்த்தீங்களா, அப்போ வந்து இந்த போன் ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரைட்டாக இருக்க வேண்டியது அப்படியே வளைஞ்சிடும், லேட்டரலாக கேர்வ் ஆகிடும், அதாவது லேட்டர் ஸ்ட்ரக்சர் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஃப்ளாட் செஸ்ட், பாட் பலினா தொப்பை வர்றது, ஸ்டிஃப் நெக்னால் இந்த கழுத்தில் பிடிச்சிக்கும், அது சொல்லியிருக்காங்க. ஸ்டூப் ஷோல்டர்ஸ்னால் இப்படி இது வந்துருக்கு இல்லையா, அது ஸ்டூப் ஷோல்டர் சொல்லுவாங்க. நாக் நீஸ்னால் வந்து நம்ம சார் எடுத்தார் கிளாஸ் ஞாபகங்களா, நீஸ் வந்து இப்படி இருக்கும், அப்படியே கால் இந்த பக்கம் போகும், இந்த பெண் வந்து போச்சு வெறுக்கம் எதுவும் சொல்லியிருந்தார், அதை பற்றி சொல்லியிருக்காங்க. இது வந்து நார்மலாக நம்ம செய்கிற வேலையை நடக்கும், சிலது வந்து ஏதாவது டிசீஸ் வந்தால் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஆஸ்டியோமைலிசிஸ் டியூபர்குலோசிஸ் டிக்கஸ் வருது. ஆஸ்டியோமைலிசிஸ்னால் வந்து எலும்புக்குள்ளேயே புண்ணு வர்றது தான். இந்த ஐடிஸ் வந்து சார் கிளாஸ் நடத்துகிறார் இன்றைக்கி புது சாப்டர் எடுக்குன்னு சொல்கிறாங்க. ஐடிஸ்னாலே புண்ணு வரதுன்னு சொல்லுவாங்க, இது எலும்பில் வர புண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிபி உங்களுக்கு தெரியும். 3வது ரிக்கெட்ஸ் வந்து எலும்பு வந்து ஸ்ட்ராங்கான பாடி பார்ட் சொல்லியிருக்கோம், ஆனால் அது வந்து சாஃப்டாகிடும் சில பேருக்கு, அப்படின்னா கால் ஸ்டிப்பாக இருக்காது, அப்படியே வளைஞ்சிடும், அதான் ரிக்கெட்ஸ் சொல்லுவாங்க. சில சமயம் போலியோனாலையும் மசில் பேலஸ்லாம் இது நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த பிரச்சனைகள்லாம் ஹேபிட்ஸ்லாம் வந்து சின்ன வயசுலேயே தொடங்கணும். அதனால் சின்ன வயசுலேயே குழந்தை இருக்கும்போதெல்லாம் அவங்களுக்கு அப்பயே வந்து ட்ரைனிங் கொடுக்கணும், நல்லா ஸ்ட்ரைட்டாக உட்காரணும், நடக்கும்போது ஸ்ட்ரைட்டாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி சின்ன வயசுலேயே பழக்கப்பட்டினா தான் அது வருங்காலத்துக்கு யூஸ் ஆகும் சொல்லியிருக்காங்க. அடுத்து நியூட்ரிஷன், ஊட்டச்சத்து பற்றி நிறைய பார்த்துட்டோம். இந்தியாவில் வந்து ஊட்டச்சத்து குறைபாடு நிறைய இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம டெய்லி டெய்லி சாப்பிட்றதுல முக்கியமாக வந்து புரதம் இருக்கணும், கொழுப்பு இருக்கணும், கார்போஹைட்ரேட், விட்டமின்ஸ், மினரல்ஸ்லாம் இருக்கணும். முக்கியமாக தண்ணி வந்து நிறைய அளவில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி தனியாக ஒரு சாப்டர் இருக்குன்னு சொல்லிட்டாங்க, அதனால் டீட்டெயிலாக அதை போய் பார்க்கலாம். நம்ம அடுத்து பார்க்கும்போது எலிமினேஷனாலே வெளியேற்றுறதுன்னு சொல்கிறாங்க. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா கழிவுகளை வெளியேற்றுறது இதை பற்றி சொல்லியிருக்காங்க. என்னென்ன உறுப்புகள் அது பங்கு இருக்குதுன்னு பார்க்குறாங்க. லங்ஸ், ஸ்கின், கிட்னி, இன்டெஸ்டைன் சொல்லியிருக்காங்க. லங்ஸ் வழியாக என்ன வெளியே அனுப்புகிறோம்னா கார்பன் டை ஆக்சைடு வெளியே அனுப்புகிறோம். ஸ்கின் வழியாக வந்து ஸ்வெட் வேர்வையை வெளியே அனுப்புகிறோம். 3வது கிட்னியில் வந்து யூரின் வெளியே அனுப்புகிறோம். லாஸ்ட்டாக இன்டெஸ்டைன்லேருந்து மலங்கள் வெளியே அனுப்புகிறோம்னு சொல்லியிருக்காங்க. இங்கே ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க, வாலண்டரி இன்வாலண்ட்ரின்னு போட்டிருக்காங்க. வாலண்டரி இன்வாலண்ட்ரி பற்றி போட்டிருக்காங்க. வாலண்டரி ஆக்ட்ஸ்னால் நம்ம பண்ணணும், அது தான் நடக்குதில்ல, நம்ம செய்கிறது. இப்போது இந்த பெண் எடுக்கணும் இல்லையா, இந்த பெண் எடுக்கிறது வாலண்டரின்னு சொல்கிறது. ஆனால் நார்மலாக மூச்சு வர்றது, இந்த எக்ஸசைஸ்லாம் வந்து ஹார்ட் பீட்லாம் வந்து இன்வாலண்ட்ரி, நம்ம கண்ட்ரோலில் அது பாட்டு நடந்துகிட்டே தான் இருக்கும், அதை சொல்லுவாங்க. இப்போ இதுலேயே சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வாலண்டரி, எது இன்வாலண்ட்ரி. இப்போது மூச்சு வர்றது, அதே சமயம் வேர்வை வருது, இதெல்லாம் இன்வாலண்ட்ரியில் வந்துடும், அது இன்வாலண்ட்ரியில் வந்துடும், அது தானாக நடக்கிற விஷயம். இந்த யூரின் போகிறதா இருந்தாலும் டிஃபெகேஷன் அது மலம் போகிறதா இருந்தாலும் இது வந்து காம்பினேஷன் போகும், வாலண்ட்ரியாகவும் இன்வாலண்ட்ரியாக இருக்கும். கிட்டத்தட்ட வந்து கிட்னிலேருந்து அந்த மூத்திரப்பைக்கு வரது வந்து இன்வாலண்ட்ரியாக வந்துடும். அங்கேருந்து புஷ் பண்ணுறது இன்வாலண்ட்ரி தான்,
ஆனால் நம்ம கண்ட்ரோல் வந்து வெளியே இருக்க மசில் நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணுறோம். அது வந்து வாலண்டரியில் வந்துடும். அதே மாதிரி தான் டிஃபிகேஷனும் வந்துடும். இப்போ என்னென்னா சரியாக மலம் கழிக்கலைன்னா என்ன ஆகும், அது அடக்கி வச்சுருந்தா என்ன ஆகும்னா முதல்ல கேஸ் ஃபார்ம் ஆகும். அதான் ஃபஸ்ட்டு பிரச்சனை, கேஸ் ஃபார்ம் ஆகும். அப்புறம் வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுள் ரொம்ப ஒரு மாதிரியாக ஃபீலிங் வரும் வயிற்றுலாம். அப்புறம் வயிற்று வலி வரும்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சொல்கிறாங்கன்னா தினமும் ஏதாவது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் மலம் கழிக்கிறத வந்து தவிர்க்கக்கூடாது சொல்லியிருக்காங்க. இப்போ கான்ஸ்டிபேஷன் சொல்லியிருக்காங்க. கான்ஸ்டிபேஷன் எப்படி தடுக்குன்னு சொல்லிட்டு 4 பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. முதல்ல டயட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா முக்கியமாக வந்து நார்ச்சத்து உள்ள பொருட்களை சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. அது வந்து டைஜஸ்ட் ஆகாது. நார்ச்சத்து பொருட்கள்லாம் டைஜஸ்ட் ஆகாது. ஸ்ட்ரைட்டாக பாஸ் பண்ணி போனால் அதை வெளியே தள்ளிட்டு போயிடுன்னு சொல்கிறாங்க. நார்ச்சத்துனா நார்மலாக வந்து இந்த பழம், காய்கறிகள், சிறிது பால் கூட குடிக்கலாம் சொல்கிறாங்க. 2வது ஃப்ளூயிட் இன்டேக், அதிகமாக நிறைய தண்ணி குடிக்கணும்னு சொல்கிறாங்க. தண்ணி குடித்தா நிறைய அப்சார்ப் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. 3வது எக்ஸசைஸ். இங்கே ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க, பெரிஸ்டால்சிஸ். இந்த மூமெண்ட் வந்து நம்ம தொண்டையில் சாப்பாடு சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, அப்போ இந்த மூமெண்ட் ஒர்க் ஆகும். சாப்பாடு வரும்போது இந்த மேலே இருக்கிற வந்து மசில் வந்து கான்ட்ராக்ட் ஆகும், புஷ் பண்ணோம், கீழே இருக்கிறது ரிலாக்ஸ் ஆகும். அதனால் அப்படி ஃப்ளோ வந்து இப்படி கீழே வரும். அதே மசில் கனெக்ஷனுக்கு தான் இங்கே பெருங்குடல் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. நான் சில எக்ஸசைஸ் பண்ணால் வந்து இந்த பெரிஸ்டால்சிஸ் மூமெண்ட் வந்து சரியாக வரும்னு சொல்கிறாங்க. 4வது ரெகுலர் ஹேபிட்ஸ். ஒரு ஹேபிட் ஃபார்ம் பண்ணிட்டா அது கண்டினியூஸாக அவங்க சொல்கிற மாதிரி உங்களுக்கு ஹேபிட் ஃபார்ம் பண்ணோம். இந்த டைமில் போகிறோன்னா, இந்த குளிக்கும்போது போகிறோமா, காலையில் ஈவினிங் ஒரு வாட்டி நம்ம வந்து ஹேபிட் ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் ஃபிசிக்கல் ஹெல்த் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ மென்டல் ஹெல்த். ஃபிசிக்கல் ஹெல்த் எவ்வளோ முக்கியமோ அதே மென்டல் ஹெல்த் முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. WHO சொல்லும்போது நான் கிளாஸில் சொல்லியிருக்கேன், ஒருத்தரோட ஃபிசிக்கல் ஹெல்த் மட்டும் முக்கியம் இல்லை, அவங்க மனதில் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்காங்கிறது முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அதுக்கு என்னெல்லாம் ஃபவுண்டேஷன் கான்ட்ரிபியூட் வந்து பார்க்குறாங்க. முதல்ல வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நல்ல உடல்நலம், நல்ல மனநலத்துக்கு வந்து முதல்ல நல்ல உடல்நலம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இதை சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு உடல் ஏதாவது பிரச்சனை இருந்தால், ஏதாவது நோய் இருந்தால், ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் அது வந்து மைண்ட் அஃபெக்ட் ஆகும், நீங்கள் திங்கிங் அஃபெக்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. 2வது பேசிக் நீட்ஸ். இதை பற்றி நான் சொல்லியிருக்கேன், 4 வகை நீட்ஸ் சொல்லியிருக்கேன். பேசிக்கில் வந்து ஃபிசியாலஜி வந்து பசிக்கிறது சாப்பிட்றது, சோஷியாலஜி பற்றி ஃப்ரெண்ட்ஸை பற்றி சொல்லியிருந்தேன், எக்கனாமிக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். அதே 4 பாயிண்ட்டை மிக்ஸ் பண்ணி இப்போ 3 பாயிண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்கல், சைக்காலஜிக்கல், சோஷியல் கிட்டத்தட்ட அதே தான் திருப்பி ரிப்பீட் ஆகுது. இந்த மாதிரி இதுக்கு இது சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி தேவைகள், நம்ம தேவைகளை பூர்த்தி செய்யலனாலும் நம்ம மென்டல் அஃபெக்ட் ஆகும், மென்டல் ஹெல்த் அஃபெக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. 3வது நல்ல பழக்கங்கள் வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த பழக்கங்கள்லாம் வேலை செய்கிறது, படிக்கிறது, இதெல்லாம் வந்து நல்ல பழக்கங்கள் உருவாக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கண்ட்ரோல் ஆஃப் எமோஷன் சொல்லியிருந்த ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எமோஷனை கண்ட்ரோல் வச்சுக்கிறது பெட்டர் சொல்லியிருக்காங்க. ஏன் இது சொல்கிறாங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். சில சமயம் வந்து சில எங்கேயாவது போனீங்கன்னா கொஞ்சம் சேர்ஃபாக இருக்கணும். உங்களை பார்த்தாலே வந்து பார்க்குறவங்க சந்தோஷம் வரணும், சேர்ஃபுல் பர்சனாலிட்டி இருக்கணும். மற்றவங்க எதாவது வேலை செஞ்சால் அப்ரிஷியேட் பண்ணணும், பாராட்டணும். அதே சமயம் ரெஸ்பெக்ட்ஃபுல் நடந்துக்கணும். அடுத்து என்ன சொல்கிறாங்க, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். உங்களோட தன்னம்பிக்கை நிறைய இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 4வது வந்து சொல்லியிருக்க மாதிரி அட்டைன் பண்ண முடியாது. அதாவது நீங்கள் ரீசனபிளான கோல், நீங்கள் என்ன இலக்கு வைக்கிறதாலும் ரீசனபிள், ஏன்னா இதெல்லாம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு அளவு வைங்க. எனக்கு அதிகபட்சம் போகக்கூடாது. ஸ்டார்டிங் ரன்னிங் போடுமே நான் 10 கிலோமீட்டர் போட முடிவு பண்ணக்கூடாது. ஒரு 2 கிலோமீட்டர் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பண்ணணும், அப்புறம் இம்ப்ரூவ் பண்ணணும். அட்டைனபிள் கோல் சொல்லுவாங்க, நம்மளால் அடைய முடிகிற இலக்குகள்னு. இப்போது மென்டலி ஹெல்த்தி, அதாவது நல்ல ஆரோக்கியமான மனநிலை இருக்கிறவங்களுக்கு எப்படிலாம் என்னென்ன கேரக்டர்னு சொல்கிறாங்க. முதல்ல அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்க தன்னை வந்து சில பேர் வந்து தனியாக திட்டிப்பாங்க. எப்போதாலும் ஏதாவது ஃப்ரீ டைம் இருந்தாங்கன்னா, ஏதாவது தனியாக இருந்தாங்களா தங்களே திட்டிப்பாங்க, ஏன்டா அப்படி பண்ண, இப்படிலாம் பண்ண சொல்லி திட்டிப்பாங்க. அவங்கள அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அடுத்து கான்ஃப்ளிக்ட் பற்றி சொல்லியிருந்தேன், மோதல்கள். எல்லா மனுஷனுக்குள்ள அந்த கான்ஃப்ளிக்ட் மோதல் இருக்கும், அவங்களுக்கு அந்த பிரச்சனையே இருக்காது, கிட்டத்தட்ட பீஸாக இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. 2வது அட்ஜஸ்டட், நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது ஏதாவது தப்பு சொன்னால், ஏதாவது அட்வைஸ் பண்ணாலும், கிரிட்டிசைஸ் பண்ணாலும் அதை வந்து சரியாக ஏற்றுப்பாங்க, அதை பற்றி கோவப்பட மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. மற்றவங்களோட தேவைகளையும் புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 3வது வந்து குட் செல்ஃப் கண்ட்ரோல், நல்ல செல்ஃப் கண்ட்ரோல் இருப்பாங்க சொல்கிறாங்க. அந்த எமோஷன்ஸ்லாம் அவங்களை அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ லாஸ்ட்டாக இன்டெகிரேட்டட் பர்சனாலிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த பர்சனாலிட்டி பற்றி சொல்லியிருந்தேன் 4, ஃபிசிக்கல், மென்டல், இன்டெலெக்சுவல் சொல்கிறாங்களே, அதுதான் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. இந்த 4 வந்து முக்கியம் சொல்லியிருக்காங்க. இது எப்படின்னா சின்ன வயசுலேருந்து நல்ல என்வரன்மெண்ட் இருந்தால் இந்த 4 பர்சனாலிட்டியும் வரும்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டாக வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சங்கர் வந்து அன்னியன் படம் எடுத்தார், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அது மெயின் டீமே வந்து எல்லா மக்களும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டே போவாங்க, தப்பை திருத்திக்காமல் இவங்க அட்ஜஸ்ட் பண்ணி போனால் தான் பிரச்சனை அதிகமாக சொல்லிட்டு ஒரு சீன் வச்சுருப்பார். ஆனால் வந்து மனுஷனுக்கு ரொம்ப தேவையான குணம்னு சொல்லியிருக்காங்க அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு. நம்ம எப்போ ஒரே மாதிரி நடந்துக்க முடியாது, தேவைக்கு ஏதோ மாற்றிட்டு தான் இருக்கணும். சில பேர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க, எதாவது சொன்னேன் குறை சொன்னால் சரி தப்பு பண்ணியிருக்கேன் நான் ஒத்துக்கிட்டுன்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து கற்றுவாங்க, கோவப்படுவாங்க, மற்றவங்களே அன்கம்ஃபர்டபுள் ஆக்குவாங்க. அதில் வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ண முடியாதுங்க. அவங்களுக்கு மேல் அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்லுவாங்க. மேல்னாலே கெட்டதில் ஆப்போசிட்டில் வந்துடும், மேல் அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன சொல்லிட்டுருக்குன்னா, அடாப்டேஷன்னா வந்து நம்மளை வந்து ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அடாப்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி தகுந்த மாதிரி நடந்துன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு முக்கியமான சொல்லியிருக்காங்க. இது வந்து நர்ஸுங்களுக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. சிஸ்டர் இப்போதைக்கு நான் அட்ஜஸ்ட் பண்ண முடிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு கிளாஸில் வந்து இதோட முடிஞ்சிடும். எனக்கு தெரிஞ்சு இந்த சாப்டர் நாளைக்கு கிளாஸில் முடிச்சுட்டு
அடுத்த சாப்டரான என்விரான்மெண்ட் ஹெல்த்தில் போகலாம். என்விரான்மெண்ட் ஹெல்த் என்ன பண்ண போகிறோன்னா, தண்ணி காற்று எல்லாம் மாசுபடுது இல்லையா, அதோட நான் இது அசைன் கொடுத்தேன் பார்த்தீங்களா, காரணிகள் தீர்வுகள் மாதிரி, இது எப்படி இதுக்கு எங்கெல்லாம் இருக்குது, இது எப்படி மாசுபடுது, இது எப்படி சரி பண்ணலாம், இது பற்றியில் வந்து என்விரான்மெண்ட்டில் பார்க்கலாம். ஓகே சிஸ்டர், தேங்க்யூ, ஹேவ் கிரேட் டே. Thank you, sister.